காதுக்குள்ளே வேக்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதை செல்ஃபாக க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. பண்ணாதீங்க. பொதுவாக இந்த காதுக்குள்ளே ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த வேக்ஸ் வந்து அதுவே தானாக வெளியில் வந்துடும். இந்த வெளி செவி இருக்குது, அந்த வெளி செவிக்கு அவுட்டர் இயருக்கு வந்துடுச்சுன்னா அதை நீங்கள் வந்துட்டு உங்கள் கையிலையோ அல்லது ஒரு சின்ன டவல்லையோ சாஃப்டான ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் கையிலேயே எடுக்கிற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும். இன்னர் இயருக்கு போய் எடுக்கிற மாதிரி எதுவுமே நீங்களாக பண்ணக்கூடாது. அப்படி ரொம்ப வேக்ஸ் இம்பேக்ஷன் இருக்குது, அது பேரே வேக்ஸ் இம்பேக்ஷன் ஒரு கண்டிஷனே இருக்குது. உள்ளே போய் வேக்ஸ் பெருசாக அடைச்சிரும். உங்களோட உள் செவிக்கும் வெளி செவிக்கும் நடுவில் ஒரு சோர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். காது சரியாக கேட்காது, வலிக்க ஆரம்பிக்கும், ஹெவினஸ் இருக்கும், அல்லது டின்னிட்டஸ் அப்படின்னு சொல்ல உள்ளே வந்து இறைச்சல் இதெல்லாம் வரலாம். இது வந்து காது டாக்டர் தான் பார்க்கும். இஎன்டி டாக்டர்னு இருக்கிறாங்க. பார்த்து உள்ளே ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ணி அந்த வேக்ஸ் ரிமூவல் வந்து ப்ராப்பராக டெக்னிக்கலாக பண்ணுறது தான் நல்லது. சிம்பிள் ப்ரொசீஜர் ஃபார் இஎன்டி டாக்டர். ஸோ அதனால் நீங்கள் போய் டாக்டர் பார்க்குறது தான் நல்லது.